சிக்கன் வச்சு ஒரு ஸ்டார்டர் டைப் தான் செய்ய போகிறோம். அதுக்கு நான் ஒரு 600 கிராம் கிட்ட சிக்கனை வந்து மஞ்சத்தூள், தயிர், உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம செய்ய போகிறது சிக்கன் மேரினேஷன். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் போடுறேன், 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், ஒரு 1/2 லெமனோட ஜூஸு, 2 டேபிள் ஸ்பூன் தயிர், 1 1/2 இன்ச்சு இஞ்சி, ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை, அதை 1-2 அரைச்சிட்டி வச்சுருக்கிறேன். இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 hour to எவ்வளோ நேரம் உங்களுக்கு நேரம் இருந்ததுன்னா எவ்வளோ வைக்க முடியுமோ அவ்வளோ வச்சுக்கலாம். சிக்கனுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ உப்பு வேணுமோ அவ்வளோ உப்பு சேர்த்துக்கலாம். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஊறட்டும். நம்ம அடுத்து செய்யும் போது காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ஒரு டைம் இருந்ததுனால 1 மணி நேரம் நான் அந்த சிக்கனை ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு நம்ம ஒரு மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க. முட்டையை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பீட் பண்ணியாச்சு. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் மைதா, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர், 1 டேபிள் ஸ்பூன் ரவை. நம்ம ஆல்ரெடி சிக்கனில் உப்பு போட்டிருக்கோம், அதனால் பார்த்துட்டு உப்பு போட்டுக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி போட்டியும் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேட்டரை இந்த சிக்கனில் போட்டு பரட்டிடலாம். நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த பேட்டரோடு எடுத்து போட்டு போறீங்க. நல்ல ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்புறம் ஆஃப்டர் 2 minutes வந்து மீடியம் ஃப்ளேமுக்கு ஆக்கிடலாம். ஏன்னு கேட்டால் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம பொரிச்சு எடுத்தோம்னா கோட்டிங் வந்து இதாகிடும், பொரிஞ்சிடும். ஆனால் உள்ளே வந்து வெந்திருக்காது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வறுபட்டுருச்சு. எடுக்கிறதுக்கு முன்னால் திரும்ப ஸ்டவ் வந்து ஒரு 2 நிமிஷம் ஹையில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கிறதுனால எண்ணெய் குடிச்சிக்கக்கூடாது. அதனால கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு தடவை அதை விரட்டி போட்டு திரும்ப எடுத்துருங்க. ஃப்ரை ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்படி எடுத்துடலாம். இதை இப்போ நம்ம சிக்கன் பொரிச்சு எடுத்துட்டோம். இதை நான் டாஸ் பண்ணுறதுக்கு ஒரு சாஸ் பண்ண போகிறேன். அதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் எடுத்துருக்கிறேன். அது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் சோயா சாஸ், 1/4 டீஸ்பூன் சுகர், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வாட்டர். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த ஆயிலில் நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு 10 பூண்டு பல், 2 பச்சை மிளகாய் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா இந்த எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இப்போ பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச இந்த சாஸ் அதில் ஊற்றிக்கலாம். இப்போ இது எல்லாத்தோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்ட மாதிரி அப்படி. அதில் நம்ம தண்ணி சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அந்த தண்ணி வத்துற வரைக்கும் கொஞ்சம் அப்படி பாருங்கள் பாயில் ஆகி வருதா, வத்தி கொஞ்சம் கெட்டியாக வந்துடுச்சுல. இந்த ஸ்டேஜில் வறுத்து வச்ச சிக்கனை இதில் போட்டுக்கலாம். சில்லி சிக்கன்லாம் செய்யும் போது கூட உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் சுகர் எதுக்கு சேர்க்குறோன்னு சொல்லிட்டு. அது வந்து ஒரு கிளேஸ் கொடுக்கும் அந்த டிஷ்ஷுக்கு. நான் ஒரு ஸ்பைசினஸ் ஆட் பண்ணுறதுக்கும் என்னோட ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறேன். சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன் கடைசியில். இது கொஞ்சம் கூட கொஞ்சம் ஸ்பைசியாக நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஆயிடுச்சு, ரெடி ஆகிடுச்சு நம்மளோட சிக்கன் ஸ்டார்டர். நம்மளோட சுவையான சிக்கன் ஸ்டார்டர் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் இப்படி அழகாக வெந்து வந்திருக்குது. உள்ளே வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா வெந்தும். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்படி வந்து அழகாக வந்திருக்குது. நீங்களும் இது மாதிரி செஞ்சு உங்கள் வீட்டில் கொடுத்து ஆசைத்துங்க. இது வந்து சப்பாத்திக்கு, சாதத்துக்கு, சூப்பு கூட இது கூடலாம் சர்வ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், see you in the next video. Bye, take care.